வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை கல்லட்டி சாலையில் பெரிய மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பலத்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக இன்று காலை உதகை கல்லட்டி சாலையில் ஒரு பெரிய மரம் எதிர்பாராத விதமாக சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டது. இயற்கை எழுச்சியால் அழகிய நிலமாக பரிணமித்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வானிலை மோசமாக இருந்து வருகிறது. குறிப்பாக சில நாட்களாக தொடர் கனமழையும் பலத்த காற்றுமாக மோசமான காலநிலை நிலவி வருகிறது. இதன் விளைவாக இன்று காலை சுமார் உதகை கல்லட்டி சாலையில் மையப்பகுதியில் 1 வயது மூடிய பெரிய மரம் சாலையின் நடுவே விழுந்தது. மரம் விழுந்ததுடன் சாலை முழுவதும் மரக்கிளைகள் சிதறி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிப்படுகிறார்கள். போக்குவரத்து தடைப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். மரத்தை வெட்டி சாலையில் இருந்து அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் தேவையில்லாமல் சாலைகளில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் வனப்பகுதிகளில் அல்லது மரங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.